இது வந்துட்டு லைட் வெயிட் காங்கிரீட் பிளாக்ஸ்னு கேட்டிங்க சரிங்களா. இது ஒரு டைம் யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்காங்க. 13 மார்க் கேட்டாங்கன்னா நான் கொடுக்குற பாயிண்ட்ஸில் எழுதுங்க. ஒரு 3 பேஜ் மினிமம் கவர் ஆகிற மாதிரி எழுதுங்க 13 மார்க் கேட்டாங்கன்னா. சரிங்க. லைட் வெயிட் காங்கிரீட் பிளாக்ஸு இதில் பார்த்தீங்கன்னா light weight concrete block is defined as a type of brick which includes an expand இது வந்து இது கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதிருக்காங்க. It includes it includes a expanding agent. Agent that increases the volume of mixer which reduces the unit weight. இது வந்துட்டு ஏதோ ஒரு அட்மிக்சர் ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது என்னன்னா எப்போ யூஸ் பண்ணுறோன்னா இந்த பிரிக்கு தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ எல்லா பொருளும் கலக்கி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட இந்த எக்ஸ்பேண்டிங் ஏஜென்ட்டை கொஞ்சம் வால்யூம் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதை வந்துட்டு இதனோட வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணால் பெருசாக நான் பல்ஜ் ஆகும்போது பொருள் பெருசாகிடுது, ஆனால் இடம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா. எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு ரெனாக்கான் பிரிக்ஸ் அப்படின்னு பார்க்குறாங்க, அதெல்லாம் வந்துட்டு பொருள் பெருசாக இருக்குது, ஆனால் வெயிட் வந்துட்டு நம்ம கம்மியாக இருக்குது. ரீசன் தான் உள்ள வந்துட்டு எக்ஸ்பேண்டிங் ஏஜென்ட் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. ஏரேட்டட் ஆட்டோக்ளேவ் காங்கிரீட் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஏஏசி பிளாக்ன்ட்டு. உள்ள வந்துட்டு ஏர் ஆட் பண்ணியிருப்பாங்க, அதோட எக்ஸ்பேண்டிங் ஏஜென்ட் ஏதோ ஒரு கெமிக்கல் ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. என்ன கெமிக்கல் நமக்கு தெரியல. சரிங்களா. எக்ஸாம்பிள் வந்துட்டு ஏஏசி பிளாக்னு எழுதிக்கலாம். இதில் இப்போ ரா மெட்டீரியல்ஸ்னு ஒரு எழுதி போகிறோம். ரா மெட்டீரியல்ஸ் இந்த ரா மெட்டீரியல்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிடுறோம்னா நார்மல் காங்கிரீட் பிளாக்ல என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 2 லைன் எழுதிடுறோம். நார்மல் காங்கிரீட் பிளாக்னா உள்ள என்ன இருக்குன்னா in normal blocks include PPC cement, Portland Pozzolanic cement, அடுத்து வந்து sand இருக்கும், sand maybe M sand, அடுத்து வந்து வாட்டர். சரிங்களா. இதோட அக்ரிகேட் சின்ன சிப்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு அக்ரிகேட் இதெல்லாம் நார்மலாக இருந்துச்சுன்னா வந்துட்டு நார்மல் பிரிக்ஸ். இதே வந்துட்டு இப்படி ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த அக்ரிகேட் இருக்கு இல்லையா, அக்ரிகேட்டில் வந்துட்டு அதுக்கு பதில் என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன எவ்வளோ வெயிட் ஒரு பிளாக் இருக்குன்னா பிளாக்கோட வெயிட் வந்துட்டு பிளாக் வெயிட் is 17.2 kg to 19.5 20 கிலோ வரைக்கும் ஒரு பிளாக் வெயிட்டே வந்துருங்க. சரிங்களா. இது வந்துட்டு நார்மல் பிரிக்கு. அடுத்தது இதில் in general the concrete mixer used for block has a higher percentage of sand and a lower percentage of coarse aggregate. coarse aggregate கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் it contains high percentage of நீங்கள் percentage எழுதிக்கங்க, சிம்பிள் போடாதீங்க. percentage of sand and low percentage of aggregate. நார்மலாக அப்படி தான் பண்ணுவோம். சரிங்களா. this produces இது வந்து கிடைக்கிறது வந்துட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மோல்டில் உள்ளே போடுவோம். உள்ளே போட்டு நமக்கு ஒரு ப்ராடக்டை
ப்ராடக்டாக ஒரு கான்கிரீட் பிளாக்காக நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இதில் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுல அக்ரிகேட்னு சொல்லியிருக்க இல்லையா, அக்ரிகேட்டுக்கு பதிலாக இஃப் வல்கானிக் சிண்டர்ஸ் அப்படின்னா எரிமலை குழம்புகளிலிருந்து கிடைக்கிற எரிமலை குழம்பு தண்ணியாக இருக்கும். அது கெட்டியாயிடுச்சுன்னா நமக்கு பால்ஸ் மாதிரி கெட்டியானதை உடைச்சோம்னா வெயிட் கம்மியாக இருக்கும், பால்ஸ் ரேஞ்சில் கிடைக்கும். அக்ரிகேட் மாதிரி கிடைக்கும். உடைச்சோம்னா வெயிட் கம்மியாக இருக்கும், அந்த சைஸுக்கு நமக்கு கிடைக்கும். சரி, அக்ரிகேட் மாதிரி இருக்கும், ஆனால் அக்ரிகேட்டோட வெயிட் கம்மியாக கிடைக்கும். இந்த நார்மல் ஜல்லிக்கு பதிலாக இந்த வல்கானிக் சிண்டர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்துட்டு வல்கானிக் சிண்டர். இந்த வெறும் அக்ரிகேட் யூஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் கான்கிரீட் பிளாக்கு. அந்த அக்ரிகேட்டுக்கு பதிலாக வல்கானிக் சிண்டர்ஸ் அப்படிங்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் வந்துட்டு சிண்டர் பிளாக், வல்கானிக் சிண்டர் பிளாக். புரியுதுங்களா? சிமெண்ட்டு, சாண்டு, தண்ணி, அக்ரிகேட் யூஸ் பண்ணால் கான்கிரீட் பிளாக்கு. அதே சிமெண்ட்டு, சாண்டு, வாட்ரு, அக்ரிகேட்டுக்கு பதிலாக வல்கானிக் சிண்டர்ஸ் யூஸ் பண்ணோம்னா இந்த பேர் என்ன ஆயிருது, வல்கானிக் சிண்டர் பிளாக்னு மாறிடுது. சரிங்களா? இதனோட வெயிட் வந்துட்டு 11.8 kg to 15 kg. சரிங்களா? நார்மல் பிளாக் 17 கிலோ 19 கிலோ வரைக்கும் வருது. இந்த அக்ரிகேட்டுக்கு பதிலாக வல்கானிக் சிண்டர் யூஸ் பண்ணுறோம். அப்படி கிடைக்கும்போது பிளாக் வெயிட் வந்துட்டு எவ்வளோ ஆச்சுன்னா 12 கிலோ டு 15 கிலோக்குள்ள நின்றது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லலாம், அடுத்த பாயிண்ட் நீங்கள் என்ன இல்லைன்னா நமக்கு வந்துட்டு பில்டிங்கோட டெட் வெயிட் கம்மியாகிடுச்சு. டெட் வெயிட் கம்மியாச்சுன்னா நம்மளோட ஸ்ட்ரக்சரோட சைஸ், வால்யூம், அதாவது டைமென்ஷன்ஸ் எல்லாமே சின்னது பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் டெப்த்து கம்மியாக எடுத்துக்கலாம், பீமோட டெப்த்து கிராஸ் செக்ஷன் கம்மி பண்ணிக்கலாம், ரூட் ஸ்லாபோட திக்னஸ் கம்மி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எழுதிக்கங்க. சரிங்களா? அடுத்த பாயிண்ட், in addition to basic components, நம்ம நார்மலாக பார்த்ததா ஜல்லி, மணல், தண்ணி, சிமெண்ட். இந்த நாலோட இதோட இன்னொரு பொருள் காம்பனன்ட்ஸ் அட்மிக்சர். இது கூட 2 மார்க் கேட்கலாம். வாட் இஸ் அட்மிக்சர் அந்த மாதிரி கேட்கலாம். இன் அடிஷன் டு பேசிக் காம்பனன்ட்ஸ் அட்மிக்சர்ஸ். இது பிராக்கெட்டில் வந்துட்டு கெமிக்கல்ஸ் பிராக்கெட்டில் இது போட்டுக்கிறேன். இடம் பார்த்ததுங்க கெமிக்கல்ஸ் அட்மிக்சர் 2 மார்க் கேட்டாங்கன்னா இப்போ நான் எழுதி போடுறது எழுதிக்கங்க. கெமிக்கல்ஸ் used to alter the curing time, increase the compressive strength, to alter the curing time, increase the strength. அடுத்தது improve the workability, இதுக்கெல்லாம் ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணால் அதுக்கு பேர் வந்துட்டு அட்மிக்சர்ஸ். எழுதும்போது இந்த மாதிரி பாயிண்ட் ஒரே லைனில் எழுதணும், ஒரே லைனில் 2 மார்க் கொடுக்குறோம். அதுக்கு பேர் இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. இட் இஸ் யூஸ்ட் டு ஆல்டர் த க்யூரிங் டைம். அதுக்கு அடுத்து கீழே ஒரு லைன் போட்டு இன்க்ரீஸ் த ஸ்ட்ரென்த். அது கீழே இன்னொரு லைன் வந்துட்டு இம்ப்ரூவ் த ஒர்க்கபிலிட்டி. இப்படி கொடுத்தீங்கன்னா 2 மார்க் அவங்களுக்கு கொடுக்க ஈஸியாக இருக்கும். ஒரே லைன் எழுதுங்க, ஒரே லைனில் முடிஞ்சு 2 மார்க் அவங்க போட மாட்டாங்க. சரிங்களா? அடுத்தது இதுக்கு இன்னும் அடுத்து என்ன எழுதலாம்னா பிக்மெண்ட்ஸ்னா நிறமிகள். பிக்மெண்ட்ஸ் டு
get various colors. அந்த நமக்கு கிடைக்கக்கூடிய பிளாக் வந்துட்டு என்ன கலர் வேணுமோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி பிக்மெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறது. ரெட் கலராக வேணும், இல்லை ஃபயர்ஸ் கலரில் வேணும், கிரே கலரில் வேணும், அது மாதிரி என்ன கலர் வேணுமோ அந்த பிக்மெண்ட்ஸ் வந்துட்டு அந்த மிக்சருக்குள்ளே ஆட் பண்ணிடுறது. அந்த மாதிரி பண்ணால் அந்த கெமிக்கல் எல்லாம் சேர்த்தோம்னா அதுக்கு பேர் வந்துட்டு அட்மிக்சர். சரிங்களா? இன் அடிஷன் டு பேசிக் காம்பனன்ட்ஸ் அட்மிக்சர்ஸ் ஆர் யூஸ்டு அப்படின்னு போட்டு இதெல்லாம் எழுதிக்கிறேங்க. அடுத்தது அட்வான்டேஜ். அட்வான்டேஜ்ல லைட் இன் வெயிட், அடுத்தது ஹை தெர்மல் இன்சுலேஷன், மூணாவது ஹை ஃபயர் ப்ரொடெக்ஷன், நாலாவது ஹை சவுண்ட் இன்சுலேஷன், low water absorption, தண்ணி கம்மியாக முடிஞ்சிருக்கு. அடுத்தது எக்கனாமிக்கல். இந்த எக்கனாமிக்கல்னு ஒரே வார்த்தையில் என்ன வந்துருக்கு, பிளாக்கோட வெயிட் குறைஞ்சதுனால ஸ்ட்ரக்சரல் காம்பனண்டோட சைஸில் சின்னதாகிருக்கு. ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போட்டு எல்லாம் கம்மியானதுனால நமக்கு பில்டிங் வந்துட்டு எக்கனாமிக்கலாக இருக்கும். அடுத்தது ஃபைனலாக eco friendly. இதெல்லாம் அட்வான்டேஜஸ். சரிங்களா? ஓகே, இதை மட்டும் பார்த்து அப்ளிகேஷன் மட்டும் படிச்சுட்டு போதும் சார், பண்ணிக்கலாம். இப்போ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லைட் வெயிட் கான்கிரீட் பாக்ஸ் எங்கே யூஸ் பண்ணலாம்? உங்களுக்கு தெரியும், ரெடிமேட் பேனல்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ப்ரீகாஸ்ட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வெறுமனே காலம் போஸ்ட் மட்டும் கிரவுண்ட் வரைக்கும் போட்டாங்கன்னா நட்டு போல்ட் வச்சு டைப் பண்ணிட்டு போயிட்டாங்க. சின்ன பிளாக்ஸ், வால் பிளாக்ஸ் மாதிரி இப்போ வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்க. சீலிங் பேனல்ஸ் வந்துருச்சு, ஃப்ளோருக்கு பேனல்ஸ் வந்துருச்சு. அப்புறம் வந்துட்டு எக்ஸ்டீரியர் வால்ஸ் தனியாக பண்ணிக்கிறாங்க, ரூஃப் இன்சுலேஷன் பண்ணிக்கிறாங்க, ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சு. கேஸ்ட் இன்ஸ்டியூட்லாம் பொதுவாக எல்லாமே கேஸ்ட் சைட்லேயும் வந்துட்டு இப்போ வந்துட்டு கேஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அது கேஸ்ட் இன்ஸ்டியூட். அடுத்து வந்து டேங்க்கு, சேஃப்டி டேங்க்கு, வாட்டர் டேங்க்கு, அது மாதிரி சப்வே டனல்ஸு, ரோட் ஒர்க் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தமாக சொல்ல போனால் ஹவுசிங் காஸ்ட் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிறதுக்கு எங்கெங்கே ஃபைட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரீகாஸ்ட் லைட் வெயிட் பேனல்ஸை கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு லைட் வெயிட் கான்கிரீட் பிளாக்கோட அப்ளிகேஷன்ஸ். இப்போ இது கேட்டாங்கன்னா தேடி மாதிரி கேட்டாங்கன்னா எல்லாமே ஒரு 2 பேஜ் மினிமம் கவர் ஆகிற மாதிரி எழுதிடுங்க. சரிங்களா? ஓகே.